ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? இதுதான் ராகி அடை. பொருட்கள்: ராகி மாவு 1 கப், அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிக் ஆனியனை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி தழையும் முருங்கைக்கீரையும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீன் சில்லி, துவரம் பருப்பையும் பாசிப்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் ஈச் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1 ஹவர் பிஃபோரே ஊற வச்சுட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் ரவை, அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு ஊற வச்சுருக்கேன். வாட்டர், உப்பு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். குட்டீஸ் இருந்தாங்கன்னா மிளகாய்க்கு பதிலாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடையாக போட்டு எடுப்போம். இலையை எடுத்துக்கோங்க. அது இந்த அளவுக்கு எடுத்து இலை மேலே வச்சு நல்லா இப்படி தட்டி கொடுத்துக்கோங்க. கல்லில் போட்டுட்டு நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 சைடும் நல்லா செவந்து வர வரைக்கும் சிம்மிலேயே வச்சு திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். இது மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.